பழம் நழுவி தேன் கலந்த பால்ல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப மாசமா கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, தேமுதிக ஒரு வழியா கூட்டணிய அறிவிச்சுட்டாங்கப்பா. யாரு கூட கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திமுக கூட தான் நாங்க கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அதுக்கு அடித்தளமா முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து முன்னாடி எல்லாம் போத்தி வாழ்த்துகள் தான் வாங்கிட்டு இவ்வளவு சீட்டு இவ்வளவு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு கூட்டணி அறிவிச்சுட்டாங்க. தேமுதிகவுக்கு 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுதி அளிச்சிருக்கிறதா ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. தேமுதிக திமுக கூட கூட்டணி வச்சதுனால திமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா இருக்கு. இப்போ காங்கிரஸ் இதுல இருந்து வெளியே போனா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு 4% ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். 4% ஓட்டு திமுக ரொம்பவே பாதிக்காது, பெருசா பாதிக்காது. இப்ப தேமுதிக வர உள்ள வந்திருக்கு, அவங்களுக்கும் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அதனால இப்ப காங்கிரஸ் என்ன வேணா பண்ணிக்கப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் தாவேக கூட கூட்டணி வைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா தேமுதிகவும் திமுகவுடைய கூட்டணி ஒரு பயங்கரமான கூட்டணியா இருக்கு. இதனால திமுக தங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு செக் வச்சிருக்கு. இவங்க வந்துட்டாங்கப்பா, இவ்வளவு சீட்டு தான் கொடுக்க முடியும், வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைக்கும். அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய ஒரு செக் ஆயிருக்குது. என்னடா இவங்க நம்ம கூட வந்திருந்தா நம்ம கொஞ்சம் பலம் வாய்ந்திருக்கலாம், இவங்க மறுபடியும் போயிட்டு திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுவும் 21 வருஷம் கழிச்சு போய் ஜாயின் பண்ணிடுறாங்களே. திமுக எவ்வளவு விமர்சிச்சிருப்பாரு, கருணாநிதி அவர்களை எவ்வளவு விமர்சிச்சிருப்பாரு விஜயகாந்த், அவருக்கு துரோகம் பண்ற விதமா இவரு போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் பிஜேபியும் பேசிக்கிட்டு வராங்க. திமுக தேமுதிக கூட்டணி யாருக்கு பலம் வாய்ந்தா இருக்கும், யாருக்கு செக் வைக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தது பார்க்கலாம்.